நண்பர்களே, இந்த மாதிரி பாச பிரிச்சது தான் நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தோன்னா, தண்ணி ஊற்றிட்டு நல்லா நார் பிரஷ்ஷை போட்டு நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணுவோம். ஆனால் தண்ணி வசதி இல்லாத இடத்துல வந்து பார்த்தோன்னா, நம்ம இந்த மாதிரி கம்பி பிரஷ் தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் கம்பி பிரஷ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் பயன்படுத்தும் போது அந்த கம்பிலாம் பார்த்தோன்னா உடச்சிட்டு கீழே விழுந்துடும். அதே மாதிரி கழட்டிட்டு கீழே விழுந்துடும். ஆனால் நான் வாங்கிட்டு வந்துக்கிறேன் இந்த கம்பி பிரஷ் வந்து பார்த்தோன்னா செம்மையாக இருக்குது. பாருங்கள், நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். எந்த அளவுக்கு வந்து பக்காவாக க்ளீன் பண்ணுது பாருங்கள். நம்ம இந்த கம்பி பிரஷ் வந்து பார்த்தா நம்ம தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வசதி இல்லாத இடத்துல நம்ம இந்த பிரஷ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வசதி இல்லாத இடத்துல நம்ம இந்த பிரஷ்ஷை வந்து நம்ம இது மாதிரி தேய்ச்சி பெருக்கி வாரி போட்டு கடைசியாக கூட ஒரு டைம் தண்ணி ஊற்றி நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பிரஷ் வந்து பார்த்தா நம்ம ஒரு பில்டிங் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. கம்பி வந்து பார்த்தீங்கன்னா எக்காரத்துக்கு வந்து ஒரு கம்பி கூட கீழே உடையலை. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாமே நான் அந்த பிரஷ்ஷை வச்சு சுத்தம் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு வீடியோ வந்து போடுறேன். இந்த ஹுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பி, அந்த ஸ்டீல் கம்பி இருக்கிற மாதிரியும் இருக்குது. அதேமாதிரி பிளாஸ்டிக் கைப்பிடியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பி வந்து இருக்கிற மாதிரியே இருக்குது. 2 டூல்ஸ் இருக்குது. பாருங்கள், இந்த ஹுட்டில் வந்து இந்த கம்பி இருக்குது. இது கொஞ்சம் பெரிய சைஸு. இந்த 2 பிரஷ்லையுமே நீளத்தோட அகலம் வந்து ஒரே சேம் தான். அகலத்தோட அகலம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹுட்டில் கொஞ்சம் அதிகமான கம்பிகள் சைடில் இருக்குது. அதில் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இது இந்த பெரிய ப்ரஷ், இந்த வுட்டில் வர பெரிய ப்ரஷ் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணலாம். இந்த பிளாஸ்டிக் கைப்பிடி பாருங்கள், இது வந்து கொஞ்சம் பெண்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த எல் ஷேப்பில் மூளையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கார்னர்லாம் போகிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த 2 ப்ரஷ்ஷுமே லென்த்து வந்து ஒரே சைஸ் தான். அகலம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். இது கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கார்னர்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். எல்லா இடத்துலையுமே இது பயன்படுத்தலாம். பெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கார்னரில் யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது. நண்பர்களே, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா நார் பிரஷ்ல வர்ற வுட்டு பிரஷும் சரி, ஸ்டீலில் வந்து அந்த வுட்டு பிரஷும் சரி அந்த கார்னரில் வந்து போகாது. அதுவே இந்த பிளாஸ்டிக்கில் வச்சுக்கிற இந்த கம்பி பிரஷ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக க்ளீன் பண்ணி எடுத்துரும். அதே மாதிரி நான் வச்சுக்கிற இந்த 2 ஸ்டீல் கம்பியும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுறதுக்கும் பெஸ்ட்டாக யூஸ் ஆகுது. தண்ணி வசதி இல்லைனாலும் நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டாக வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. நான் அதுதான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல வரேன். அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்டீல் கம்பி உள்ள பிரஷ் நீங்கள் நிறையவே பயன்படுத்திருப்பீங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பி எல்லாமே உடஞ்சி கீழே விழுந்துடும் அல்லது கைட்டிட்டு கீழே விழுந்துடும். ஆனால் நான் வச்சுக்கிற இந்த 2 டூல்ஸுமே, அதாவது இந்த 2 ஸ்டீல் கம்பி ப்ரஷ்ஷுமே பில்டிங் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணாலும் ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா உடையில, கைட்டிட்டு கீழே விழல, பெஸ்ட்டாக இருக்குது. நண்பர்களே, இந்த பிரஷ் 2மே தரமாக இருக்குது. நீங்கள் யோசிக்காமல் வாங்கலாம். அப்படி தேவைப்படுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ இண்டஸ்ட்ரி இந்த கம்பெனியில் வந்து வாங்கியிருக்கேன். அதாவது அவங்களோட கஸ்டமர் கேர் நம்பர் இருக்குது பாருங்கள், 8220833361. இந்த நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொரியரில் வந்து அனுப்புவாங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து கஷ்டம் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.